குளோபல் ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட பாருங்களேன், நிஃப்டி 50லாம் பலார்னி பொழந்துருச்சு. என்னப்பா கடைசி நேரத்தில் இப்படி ரெட் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எப்பா யுத்தத்தை அறிவிச்சிட்டாங்களாம்ப்பா. யாருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும். டேய், அங்கே யுத்தத்தை அறிவித்ததுக்கு ஏன்டா எங்கள் பங்கு வர்த்தகத்தை போட்டு தள்ளிங்க அப்படின்னு கேட்டால், எல்லாம் இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகமயமாக்குதல் வந்ததுலேருந்து ஒரு நாட்டில் யுத்தம் நடக்க போகுது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எல்லா நாடுகளையும் பாதிக்குது, எல்லா மனிதர்களையும் பாதிக்குது, எல்லா மனித வேலைகளையும் பாதிக்குது, பொருளாதாரத்தையும் பாதிக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவம் தான் இஸ்ரேல் மற்றும் ஈரான் யுத்தமாக இருந்தது. அதன் பிறகு ஈரான் அமெரிக்கா யுத்தமாக அது மாறியது. இப்போ மறுபடியும் ஈரானும் அமெரிக்காவும் மோதிக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய தாட் அங்கே ஓடிட்டு இருக்கும்போது, திடுதிப்புனி பார்த்தா ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் நாங்கள் நேரடி யுத்தத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கமெண்ட்ஸை வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. என்ன நடந்திருக்கு, உலகத்தில் வேறு எந்த செய்திகள் வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். குளோபல் ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஏகப்பட்ட செய்திகளை நம்ம வீடியோ வழியாக தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஆங்கிலம் அப்படிங்கிறது முக்கியம். நாட் ஒன்லி நியூஸ், எல்லா விஷயத்துக்கும். நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு அப்ரைசல் கிடைக்கணும், ஜாபில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும்னா உங்கள் ஐடியாவை இங்கிலீஷில் 4 பேர்கிட்ட சொல்கிறதுக்கான அந்த திறமை இருக்கணும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை ஈஸியாக படிக்கலாம். இதை பாருங்களேன். I want speaking good English, then only good salary appraisal I get. I need to improve my English speaking skills to get a better salary appraisal. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, இன்ஸ்டண்ட்டாக கரெக்ஷன் கொடுத்துருச்சு. நிறைய கோர்ஸ் இருக்கும்போது நம்ம ஸ்பான்சர் சூப்பர்னோவாவை ஏன் விக்கி சொல்கிறேன்னு கேட்டால், இதில் நம்ம மைண்டில் நடக்கக்கூடிய தமிழ் டு ஆங்கிலம் அப்படிங்கிற அந்த லேகிங் ப்ராசஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டபுளாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாம் நினச்ச நேரத்தில் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் நமக்கான கான்வர்சேஷனை எடுத்து அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எய்தர் கிளைண்ட் மீட்டிங்காக இருக்கலாம், மேனேஜர் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அப்ரைசலுக்கு மீட்டிங்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு கிளைண்ட் காலாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் கான்வர்சேஷனாக செலக்ட் பண்ணி அன்லிமிட்டடாக உங்கள் டைமில் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான டெடிகேட்டடான இங்கிலீஷ் கோர்ஸ் சாட்ஜிபிடிலையோ இல்லாட்டி ஜெமினிலையோ கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இனி இந்த வாட்ஸ்அப் கோர்ஸ், யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பழைய ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி இங்கிலீஷை படிக்காமல் சூப்பர்னோவாவில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வித் அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. செய்திகள் அப்படின்னு சொல்கிறத விட இது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்பது, இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்டர் கனெக்டட் தான் அப்படின்னு சொல்கிற அந்த தாட் ப்ராசஸ் தான். ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சண்டை போட போகிறாங்க. இதில் நாம் எப்படி பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஏகப்பட்ட ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, ஆப்கானிஸ்தானில் இந்தியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கா, இந்தியாவால் ஆப்கானிஸ்தர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை கனெக்ட் பண்ணி ஏகப்பட்ட மெசேஜை போட்டுட்ருக்காங்க. நானும் வாசித்து பார்த்தேன். ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் இந்தியாவுக்கு கொஞ்ச நாளாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவினுடைய ஆட்சியை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியா பிளானை போட்டுருச்சுடோய் அப்படின்னு வர மெசேஜ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது தான் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தாலிபன்கள் இருக்காங்க. ஒன்று தெஹ்ரிக்கி தாலிபன்கள், ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள். ஆனால் 2 பேரையுமே மிக்ஸ் பண்ணி தான் இப்போ பாகிஸ்தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே 247 ஆப்கானிஸ்தான் தாலிபன்களை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, 55 பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய தெஹ்ரிக்கி தாலிபன்களும் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் சீனா சொல்கிறாங்க, நான் வேணா பேச்சுவார்த்தை வழியாக அது முடிச்சு விட்டாப்பா, என் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டு என்ன டீலை விட்டுறாதீங்கப்பா, நான் பாவப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லி சீனா அங்கே ஓரமாக உட்காந்து இவங்களுக்கு கொஞ்சம் தாஜா பண்ணி சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யா சொல்லிட்டாங்க, எப்பா கிரவுண்டில் யாரும் சண்டை போடாதீங்க, ஆல்ரெடி எங்கள் சண்டைன்னு முடியாமல் இருக்குது, பேசாமல் வீட்டுக்கு அமைதியாக போயிருங்கப்பா அப்படின்னு சொன்ன பிறகும் இல்லை இது ஓப்பன் வார் தான், அசீம் முனீர் அவர் இருக்கார், அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி ஷபாஸ் ஷெரீஃப் அவர்கள் பெரிய அளவில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, வீரவசனம் பேசியிருக்கார். வீரவசனம்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க சாரே, ஆனால் உங்களுடைய ஃபினிஷிங் சரியில்லையே. உங்களை காப்பாற்றுறதுக்கே அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஓடி வருவார். நான் தான் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிப்பாட்டினேன், டாரிஃப் அப்படிங்கிறதை நான் அனுமதித்தேன், அது இல்லை டாரிஃப் மட்டும் நான் சொல்லி மிரட்டலைன்னா இந்த யுத்தம் நின்று இருக்காது, 3.5 கோடி மனிதர்கள் இறந்துருப்பாங்க, என் காலில் விழுந்து கதர்னார் ஷபாஸ் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஏகப்பட்ட வசனம் பேசியிருப்பார். இனி என்னெல்லாம் வசனம் பேச போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஈரானை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல், அமெரிக்கா மாதிரியான நாடுகள் அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஐஏஏ திடீர்னு பார்த்தா, ஈரான் என்ரிச்டு யுரேனியத்தை அண்டர் கிரவுண்டில் எங்கேயோ வச்சுருக்காங்கப்பா, லொக்கேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுரேனியம் என்ரிச்மெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ உண்மையிலேயே ஈரான் அணு ஆயுதத்தை செய்து விட்டார்களோ செய்வார்களோ அப்படிங்கிற தாட்டுக்கு ஐஏஏ அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான கேள்வி தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, திரைமறைவில் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ரிச்டு பண்ண யுரேனியத்தையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அடுத்ததான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஐநா சபையினுடைய மிக முக்கியமான உபக்குழுக்களும் இதே விஷயத்தை மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க.
ஏன் இப்போ ஈரானுடைய டாக் பெருசாக மாறிட்டு இருக்குன்னு கேட்டால், ஈரானும் அமெரிக்காவும் ஜெனீவாவில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அணுசக்தி ஒப்பந்தமான அந்த பேச்சுவார்த்தையில் உடனடியாக நீ கையெழுத்து போடணும் ஈரான், அப்படி இல்லைன்னா உன் மேலே நான் போர் தொடுப்பேன், என்னுடைய விமானம் தாங்கி கப்பல் இதோ வந்து நிற்கிறது அப்படின்லாம் சொல்லி மிரட்டல் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த மிரட்டலை மீறி ஈரான் இதை பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சுக்கலாம்ப்பா, தேவையில்லாத சிக்கல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல இது சண்டைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற நினைப்புடன் தான் ஈரானும் நின்றுட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கா விடுற மாதிரி தெரியல. நிறைய ப்ரெஷரை கொடுக்குறாங்க. ஈரானை எப்படியாவது வா சண்டைக்கு வா 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 நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் எல்லாருமே அவங்க நாட்டுக்கு உடனடியாக கிளம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஈரான் அமெரிக்காவினுடைய யுத்தம் 48 மணி நேரத்தில், ஏகப்பட்ட 48 மணி நேரத்தை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. எகைன் ஒரு 48 மணி நேரம் அப்படின்னு சொல்கிற ஒரு டைமை ரன் பண்ண விட்டுருக்காங்க. பிரெஞ்சினுடைய ஒரு விமானம் தாங்கி கப்பலுக்கு பக்கத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரோன் பறந்து வந்துட்டு இருக்கு. என்னையா இது ட்ரோன் பறந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அப்படி வீழ்த்தப்பட்ட ஜாம் செய்யப்பட்டு தான் அது வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்படி வீழ்த்தப்பட்ட ட்ரோன் ரஷ்யாவை சார்ந்தது அப்படிங்கிற அறிவிப்பை இன்னைக்கு ஸ்வீடன் கொடுத்துருக்காங்க. இதே ஸ்வீடன் தான் அண்டர் கிரவுண்டு கேபிள் கட்டானதற்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லி ஒரு போடு போட்டாங்க. அதன் பிறகு யூகேயிலிருந்து தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணதில் இல்லை அதுக்கு ரஷ்யா காரணம் கிடையாது, அதுக்கு வேறு சில நாடுகள் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் காரணத்துக்குள்ளே வந்தாங்க. ஈவன் ஜெர்மனி கூட உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இப்போ நம்ம ஏன் பேசுகிறோன்னா, ஸ்வீடன் சொல்கிறத எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல. பட் அது ஒருவேளை ரஷ்யாவினுடைய ட்ரோனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. யூகேனுடைய கிரீன் பார்ட்டி வின் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி ஸ்டார்மர் அவர்களுடைய லேபர் பார்ட்டியை 3வது இடத்துக்கு தள்ளிருச்சான். நம்ம ஊரில் தான் ஓபிஎஸ்லாம் திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தா இந்த ஊரில் வேறு மாதிரி அரசியல் நடந்துட்டு இருக்கப்பா. யூகே அரசியலில் வேறு லெவல். ஏன்னா அங்கே ஸ்டார்மர் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த ரிஷி சுனாக் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரைம் மினிஸ்டரை பார்த்துருச்சு யூகே. லாஸ்ட்டாக இப்போ ரிஷி சுனாக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உக்ரைனை ரீபில்டு பண்ணுறதற்கு நான் உக்ரைனுடன் தோளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி ரிஷி சுனாக், இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே உக்ரைனுக்கு பெரிய அளவு உதவி செய்வதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்னைக்கு செய்வாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. உக்ரைனை யாராவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னைக்கு கூட ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க, 3 முக்கியமான இடங்களை பிடித்தெடுத்து விட்டோம், இனிமேல் உக்ரைனுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்லைன் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத ரஷ்யா அபரிவிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆசிய நாடுகளுக்கு வருகிறார். அதில் முதல் ஸ்டாப்பாக இந்தியாவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா கனடா இந்தியாவினுடைய அந்த உறவில் பல சிக்கல்கள் அப்படிங்கிறது உருவானது. அதுவும் குறிப்பாக நம்ம ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை சொன்னார். அவருடைய அரசியல் நிலைநிற்புக்காக இந்தியாவை எதிர்த்தார், இந்தியாவை பகைத்து கொண்டார், இந்தியாவை வேட்டையாட நினைக்கும் தீவிரவாத குழுக்கு ஆதரவு தெரிவித்தார். அதன் பிறகு இந்தியர்களிடையே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய பெயர் சும்மா வேற லெவல் இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ புதுசாக கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவினுடான நட்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே அந்த நட்பு தேவைதான். கனடா அமெரிக்காவை விட்டுட்டு அமெரிக்கா இல்லாமல் வேறு நாடுகளுடன் நட்புடன் இருப்பதற்கான ஏகப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மாணவ மாணவிகள் நிறைய பேர் கனடாவில் படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 2 நாட்டு உறவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் விரும்புகிறோம். இதே கனடாவும் விரும்பினார்கள் என்றால் இது ரொம்ப சுலபமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் நாங்கள் ஓப்பன் வார் வித் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த யுத்தம் இன்னும் எத்தனை தினங்கள் நீளப்போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த யுத்தத்துக்கு பாகிஸ்தானால ரொம்ப நாள் தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிங்கிற பல செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றா தமிழ் பட்சத்தில் நாளைய காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஈரான்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் தயார்படுத்துங்க, யுத்தம் நடக்கும்போது எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ் தயாராக இருக்குமோ அதே மாதிரி நம்முடைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. ஸோ யுத்தத்துக்கு தயாராகிற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸை இஸ்ரேல் தயாராக்குகிறார்கள் அப்படின்னா சம்திங். ஆனால் இது எப்பவுமே செய்வாங்க. கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் இதே அறிவிப்பை நெத்தன்யாகு அவர்கள் கொடுத்திருந்தாரு. அதன் பிறகு அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவினுடைய த்ரெட் இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் திரும்ப அழைத்துக் கொள்கிறோம் என்கிற அறிவிப்புடன் யூகே அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் அவங்களுடைய மக்களை திரும்ப அவங்களுடைய நாட்டுக்கே அழைத்திருக்கிறது. ட்ரம்பினுடைய ட்ரேடு நெகோசியேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு நாட்டுகிட்ட போய் நீ இப்படி வர்த்தகம் செய்யணும்னா இது எனக்கு விட்டு கொடுக்கணும், நான் உனக்கு இது விட்டு கொடுப்பேன், இவ்வளோ பெர்சன்டேஜ் எனக்கு வேணும், அவ்வளோ பெர்சன்டேஜ் நான் உனக்கு தருவேன், இப்படிலாம் சொல்லி நெகோசியேட் பண்ணுவாங்கல்ல, இவங்களுடைய ஜாப் இப்போ ரொம்ப கடினமாக மாறிடுச்சான்.
ஏன்னா அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த டேரிஃப் ரொம்ப முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்கிறத விட பல பகைமைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் விமர்சித்திருந்தது இந்த நீதி. அப்படி இருந்தும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, ஒட்டுமொத்தமாக நான் ஒரு ஆர்டிக்கலை இன்வோக் பண்ணுறேன், 122 ஏதோ இன்வோக் பண்ணுறேன், இனிமேல் 150 தினங்களுக்கு 15% எல்லா நாடுகளுக்கும் டேரிஃப் அப்படின்னு சொல்லி விதித்திருந்தார். இதை எதிர்த்தும் நிறைய பேர் இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காங்க. நிறைய பேர் எங்களுக்கு ரீஃபண்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து நீ நெகோஷியேட் பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் டேரிஃப் நெகோஷியேட்டருக்கு டஃப்பான ஜாபாக இது மாறி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.